இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாக்டீரியாவோட உணவு முறை என்ன உணவு உட்கொள்ளுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நியூட்ரிஷன்னா பாக்டீரியாக்களின் உணவு முறைகள். ரைட்டா? ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா அந்த உணவு முறைகளின் அடிப்படையாக வைத்து, ஆன் த பேசிஸ் அப்படின்னா அதன் அடிப்படையாக, அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா உணவு முறையை அடிப்படையாக வைத்து பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு, பாக்டீரியா வகைப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? இன்டு 2 டைப்ஸ், இன்று 2 வகைகளாக பாக்டீரியா பிரிக்கப்படுகிறது. நேம்லி ஒன்று எனது ஆட்டோட்ராப்ஸ் அண்டு ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்றான். இப்போ ஆட்டோட்ராப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ராப்ஸ்னா என்ன அப்படின்னா, ஆட்டோட்ராப்ஸ்னால் தன்னிச்சையாக உணவுகளை தயார் செய்து கொள்ளும். ஹெட்ரோட்ராப்ஸ்னால் ஒரு உயிரினத்தை நம்பி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மரங்கள் எல்லாம் ஆட்டோட்ராப்ஸ், ஏன்னா அது சன்லைட்லேருந்து அது உணவு தயாரிக்குது, அதோட சரி. எந்த ஒரு உயிரினத்தையும் அது சாப்பிடலாம். இப்போ மனிதர்கள் ஹெட்ரோட்ராப்ஸ், ஏன்னா மனிதர்களோட எல்லா உணவும் வேறு உயிரினம் தான், அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து ஒரு உயிரினம் தான். ரைட்டா? அப்போது நம்ம ஹெட்ரோட்ராப்ஸ், அது ஆட்டோட்ராப்ஸ், அதாவது எந்த ஒரு உயிரினத்தையும் சாப்பிடாமல் தனக்குத்தானே சன்லைட்டில் சூரிய வெளிச்சத்திலிருந்து உணவை தயாரித்து கொள்ளுதல், அது ஆட்டோட்ராப்ஸ். அப்போ இன்னொரு உயிரினத்தை அடித்து சாப்பிட்றதுக்கு பேர் ஹெட்ரோட்ராப்ஸ். ரைட்டா? சரி, இப்போது ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்றத பாக்டீரியா 2 வகையிலையும் இருக்குது. ஆட்டோட்ராப்ஸாகவும் இருக்குது, ஹெட்ரோட்ராப்ஸாகவும் இருக்குது. இப்போ ஆட்டோட்ராப்ஸ் பற்றி பார்ப்போம். ரைட்டா? ஆட்டோட்ராப்ஸ் பாக்டீரியா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அப்போது இது என்ன செய்யுது? பாக்டீரியா which can synthesize their own food are called ஆட்டோட்ராப் பாக்டீரியா அப்படின்றான். பாக்டீரியாவானது which can, அது which can synthesizeனால் தயாரிக்கிறது. எதை தயாரிக்கிறது? their own food, அவைகளுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறது. ரைட்டா? அப்படி தயாரிச்சிச்சுன்னா ஆர் கால்டு ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா என்று பொருள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு they may be further subdivided as அப்படின்னா இவைகள் இன்னும் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. எப்படி? இந்த ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாவும் இன்னும் பிரிக்கப்படுகிறது. எப்படின்னு பார்ப்போமா? ஒன்று எப்படி என்ன பண்ணால் ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா எப்படின்னு பிரிக்கப்படுகிறது. ஏன்னா ஆட்டோட்ராபிக் பாக்டீரியான்றது உணவை தனக்குத்தானே தயாரித்து கொள்ளுதல், அதுதான். அப்போது இந்த மாதிரி பாக்டீரியாவும் இன்னமும் டிவைடு செய்யப்படுகிறது. தே ஆர் ஃபர்தர் டிவைடட் ஆஸ் ஏ, எப்படி? ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக், அந்த ஆட்டோட்ராபிக் முன்னாடி ஃபோட்டோன்றது ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்கிறது. அதனால் இந்த ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக் என்று சப்டிவைடட், அது உதவி கிளாசிஃபிகேஷன் பண்ணப்படுகிறது. ரைட்டா? அப்போது அந்த மாதிரி பாக்டீரியா ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போமா? பாக்டீரியா யூஸ் சன்லைட் அஸ் தர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் ஃபுட் அப்படின்றான். பாக்டீரியா பயன்படுத்துகிறது, எதை? சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்துகிறது, சன்லைட், அஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அவைகளுக்கு தேவையான ஆற்றலுக்காக வேண்டி, அஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா மூல ஆற்றலுக்காக வேண்டி சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி டு சிந்தசைஸ் ஃபுட், உணவை தயாரிக்கிறது. ரைட்டா? அப்போ தே மேபி, அவைகள் கீழ்கண்ட மாதிரி இருக்கிறது. எப்படின்னா ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸ்ன்னு இருக்கிறது. அதாவது ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸ் இவைகள் எவ்வாறாக இருக்கிறது? ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸ் என்று இருக்கிறது. ரைட்டா? இன் ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸில் த ஹைட்ரஜன் டோனர் இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ இதில் ஃபோட்டோ லித்தோட்ராபிக்கில் என்னவா இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இது எப்படி உணவு தயாரிக்குதுன்னா, இன் ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸில் த ஹைட்ரஜன் டோனர் இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஹைட்ரஜன் ஒரு டோனர், ஒரு உதவி செய்யும் பொருளாக இருக்கிறது. ரைட்டா? டோனர் இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். கார்பன் இல்லாதது தானே இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு. கார்பன் மூலக்கூறு இருந்தது தானே ஆர்கானிக். ரைட்டா? அப்போ இந்த ஃபோட்டோ லித்தோட்ராபிக்ஸில் உணவு தயாரிக்கிறதுக்கு அந்த ஹைட்ரஜன் உதவி செய்கிறது. ஹைட்ரஜன் டோனர் இருக்கிறது அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஹைட்ரஜன் ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது? அது ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது. ரைட்டா? அப்போ ரெண்டாவது கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இதுவும் உணவு கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இதுவும் அந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸில் உணவு தயாரிக்கிறது. இன் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா த ஹைட்ரஜன் டோனர்
H2S அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ரைட்டா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அப்போ இதில் உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதில் இருக்குது இந்த பாக்டீரியாவில். இதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து டோனராக இருந்து அதுக்கு ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்க உதவி செய்கிறது, ரைட்டா? இன் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா, இந்த விதமான பாக்டீரியாவில் த ஹைட்ரஜன் டோனர் இஸ் ஹைட்ரஜன் டோனர் எதில் இருக்கிறது? இன் H2S. H2Sனா ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இருக்கிறது. இது வந்து உதவி செய்கிறது. அண்டு போசஸ் அது வந்து வைத்திருக்கிறது எதை? பிக்மெண்ட் என்னது? நிறமி. அது என்ன நிறமையை வைத்திருக்கிறது? போசஸ்ன்னு வைத்திருக்கிறது பிக்மெண்ட் கால்டு பாக்டீரியா விரிடின் என்ற ஒரு நிறமையை இது வைத்திருக்கிறது, ரைட்டா? இந்த ஹைட்ரஜன் H2S வந்து எதை வைத்திருக்கிறது? பிக்மெண்ட் ஒரு நிறமையை வைத்திருக்கிறது, ஒரு கலரை. அந்த கலருக்கு பேர் என்னது? பாக்டீரியா விரிடின் என்று பொருள்படுகிறது, ரைட்டா? இது மூலிமா தான் உணவு தயாரிக்கிறது. ஆனால் ஹைட்ரஜன் ஒரு உதவி செய்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு போனால் குளோரிபியம் என்ற ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி உணவு தயாரிக்கிறது. H2Sல உள்ள ஹைட்ரஜன் டோனரை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இது என்னது? இது என்ன செய்யுதுன்னா, ஃபார் பாக்டீரியா, இந்த பாக்டீரியா பிலாங்ஸ் டு திஸ் குரூப். எந்த குரூப்பை சார்ந்ததுன்னா இந்த பாருங்கள், எந்த குரூப்பு? இந்த ஹைட்ரஜன் டோனர் இந்த இதில் ஹைட்ரஜன் டோனர் இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? தயோசல்ஃபேட்டாக இருக்கிறது. அதில் H2S இருந்தது ஹைட்ரஜன், ரைட்டா? இதில் தயோசல்ஃபேட்டாக ஹைட்ரஜன் டோனர் இருக்கிறது. இதை வைத்து உணவு தயாரிக்கிறது. அப்போ அந்த தயோசல்ஃபேட்டு எப்படி இருக்குன்னா பாக்டீரியா குளோரோஃபில்லாக இருக்கிறது. அதாவது தயோசல்ஃபேட் வந்து பாக்டீரியா குளோரோஃபில் வடிவத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார், ரைட்டா? அதாவது தயோசல்ஃபேட் எதில் இருக்கிறது? பாக்டீரியா குளோரோஃபில்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறது. அந்த தயோசல்ஃபேடு பாக்டீரியா குளோரோஃபில்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறது. அதில் உள்ள ஹைட்ரஜன் டோனரை வைத்து உணவு தயாரிக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு குளோரோஃபைல் கண்டெய்னிங் குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்றான். அப்போ குளோரோஃபில், அதாவது குளோரோஃபில் கண்டெய்னிங் குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்போ குளோரோஃபில் வந்து கொண்ட குளோரோசோம்கள் உள்ளன. அப்படி குளோரோஃபில்லில் உள்ள குளோரோசோம்கள் இருக்கின்றன அப்படின்றான். குளோரோஃபில் என்ன வச்சிருக்க? குளோரோஃபில் கண்டெய்னிங் குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்போ குளோரோஃபில்லில் குளோரோசோம்கள் இருக்கின்றன. குளோரோஃபில் இதில் இருக்கிறது கண்டெய்னிங் குரோமோசோம், குளோரோஃபில் கொண்ட குரோமோசோம்கள் அப்படின்றான். அப்போ அந்த குரோமோசோம்களில் குளோரோஃபில் இருக்குன்றான். குளோரோஃபில் கண்டெய்னிங் இருக்கிறது இதில் குரோமோசோமில் இருக்கிறது, ரைட்டா? குளோரோஃபில் எதில் இருக்கிறது? குரோமோசோமில் இருக்கிறது. அந்த குளோரோஃபில்லை வச்சு உணவு தயாரிக்கிறது, ரைட்டா? சரி, 2. அப்போ ஃபோட்டோ ஆர்கானோட்ராபிக்ஸ், இது வந்து என்னது? குளோரோஃபில்லை வச்சு உணவு தயாரிக்கிறது இல்லை, ஒளியின் மூலம் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? இது எப்படின்னா ஃபோட்டோ ஆர்கனோட்ராப்ஸ் அப்படின்றான். த யூட்டிலைஸ் இது ஒளியின் மூலமாக தயாரிக்கிறது. ஏன்னா ஃபோட்டான்னு போட்டால ஃபோட்டோ ஆர்கன்ட்ராபிக்ஸ்ன்றான். இது எதை வச்சு தயார் பண்ணுதுன்னா த யூட்டிலைஸ் ஆர்கானிக் ஆசிட் அல்லது ஆல்கஹால் அஸ் ஏ ஹைட்ரஜன் டோனர். ஆர்கானிக் ஆசிட்னு சொன்னால் ஆர்கானிக் அமிலத்தையும் அல்லது ஆல்கஹால் இருக்கு இல்லையா, எரிசாராயம், அதில் உள்ள ஹைட்ரஜன் டோனரை எடுத்து இவைகள் உணவு தயாரிக்கிறது. எதை? த யூட்டிலைஸ், இவைகள் பயன்படுத்துகிறது. எதை? ஆர்கானிக் அமிலத்தையோ அல்லது ஆல்கஹாலையோ பயன்படுத்தி அதில் உள்ள ஹைட்ரஜனை எடுத்து உணவு தயாரிக்கிறது, ஏட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா. இது ஒரு பாக்டீரியா. இது என்ன செய்யுது அப்படின்னா ரேடோசோ பிலிரியம்ன்றான். ரேடோசோபிலிரம் இது பேர், ரைட்டா? அதாவது பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா பொது பேர். அதில் உள்ள பாக்டீரியாவோட உண்மையான பேர் என்னது? ரேடோசோ பிரில்லம்ன்றான், ரைட்டா? எடுத்துக்காட்டு இது என்ன? ஊதா கந்தக பாக்டீரியாக்கள்னு சொல்கிறாங்க. ஊதா கந்தக பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படுகிறது, ரைட்டா? இப்போ அடுத்து இதெல்லாம் என்னது? ஒளியின் மூலமாக உணவு தயாரிக்கிறது. இன்னும் பி வருது பாருங்கள், இது அடுக்கடுத்து. இது வந்து ஒளியை பயன்படுத்தாமல் உணவு தயாரிக்கிறது, எந்த ஒளியும் பயன்படுத்ததில்லை. இது தானே சொல்கிறான் ஹீமோ ஆட்டோட்ராஃபிக்னு சொல்கிறான், ரைட்டா? ஹீமோ ஆட்டோட்ராஃபிக். அப்போ ஒளியை பயன்படுத்தாமல்
இது உணவு தயாரிக்கிறது. அப்போ இதை பற்றி பார்க்கலாம். த டோன்ட் ஹேவ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். இதில் வந்து ஃபோட்டோசிந்தசிக் நிறமி கிடையாது. ரைட்டா? அப்போ ஹென்ஸ் ஆகவே தே காண்ட் யூஸ் சன்லைட் எனர்ஜி. இது என்ன செய்யும்? சன்லைட் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தாது. ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்கணும், ஹைட்ரஜன் டோனர் இருக்கணும். அதுபோக சிக்மெட்டிக் பிக்மெண்ட் இருந்தால் தான் நீ வந்து சூரிய வெளிச்சத்து மூலயமா உணவு தயாரிக்க முடியும். ஆனால் இதில் த டோன்ட் ஹேவ் ஃபோட்டோசிந்தசிக் பிக்மெண்ட். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டு இதில் இல்லை. ரைட்டா? அதனால் ஹென்ஸ் தே காண்ட் யூஸ் சன்லைட்டை பயன்படுத்தி ஆற்றலை தயார் பண்ணாது. அப்போ திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் ஆற்றலை பெறுகின்றன. இதிலிருந்து ஆர்கானிக் மற்றும் இன்ஆர்கானிக் பொருட்களில் இருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளுகிறது. ரைட்டா? அப்போது ஹீமோ லித்தோட்ராப்ஸ் இது வந்து இது ஒரு அதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று. ரைட்டா? ஹீமோ லித்தோட்ராபிக்ஸ். ரைட்டா? இந்த பாக்டீரியாக்கள் வேதிமுன் மூலவழி பாக்டீரியாக்கள்னு சொல்கிறான். திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியாக்கள் ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. அப்போ இது என்ன, இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் வந்து எனர்ஜி எப்படி பெறுகிறது என்றால் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைசேஷன் செய்கிறது. இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைசேஷன் வேதிவினைக்கு உட்படுத்தும் போது அதில் வரக்கூடிய ஆற்றலை எடுத்துக்கொள்ளுகிறது. திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா என்ன செய்கிறது? ஆக்சிடைசேஷன் செய்கிறது. எதை செய்கிறது? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் கலவை ஆக்சிடைசேஷன் செய்கிறது. அதன் மூலமாக உண்டாகக்கூடிய டு ரிலீஸ் எனர்ஜி உண்டாகக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. ரைட்டா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் என்னது? சல்ஃபர் பாக்டீரியா. இது சல்ஃபர் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. அதோட பேர் என்ன தெரியுமா? தயோபாசில்லஸ்ன்னு போட்டிருக்கான். ஆக்சிடென்ட்ஸ் 2 இருக்குது. தயோபாசில்லஸ் ஆக்சிடென்ட்ஸ்னு இருக்கிறது. ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேர் நீங்கள் நல்லா ஞாபகம் வைக்கணும். அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் 2வது ஒரு உதாரணம் அயன் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அந்த அயன் பாக்டீரியாவுக்கு பேர் என்னது? ஃபெரோபேசில்லஸ். அப்போ ஃபெரோ பேசிலஸ்ன்ற ஒரு பாக்டீரியா, அது ஃபெரோ ஆக்சிடென்ட்ஸ்ன்ற பாக்டீரியா. இதுவும் இந்த மாதிரியான உதாரணம். எதை? இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைசேஷன் செய்வதன் மூலமாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஆற்றலை வைத்து இது எனர்ஜியை பெறுகிறது. ரைட்டா? அப்போ ஹைட்ரஜன் பாக்டீரியா. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஹைட்ரஜன் பாக்டீரியா பொதுவான பேர். ஆனால் உள்ள பாக்டீரியாவுக்கு பேர் ஹைட்ரோஜினோமோனாஸ்ன்னு சொல்கிறான். 4வதாக என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா பொது பேர். அதுக்குள்ள பாக்டீரியாவோட பேர் என்னது? நைட்ரோசோமோனாஸ். ரைட்டா? அதேமாதிரி நைட்ரோபாக்டர் அப்படின்றாங்க. இதெல்லாம் அதோட பேர்கள். இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே.